உபயோகிக்க முடியும். 39 ரூல்ஸ் இருக்கு. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பூர்வம் அகண்ட பதம் சகண்ட பதம் இது பதம் விதம் பவதி தயோகோ அர்த்தம் ஞாத்தவியம். இதென்ன ரெண்டு பதம் இருக்கு. அகண்ட பதம்னு ஒண்ணு இருக்கு, சகண்ட பதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அகண்ட பதம் நாம அசமஸ்த பதம். சமஸ்த பதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? சமாசக, அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சுபந்தங்களை சேர்த்து சில நியம பிரகாரம் சேர்த்தாக்க யூ வில் கெட் அ நியூ சுபந்தம். பார்வதியாக பதிகி பார்வதி பதிகி அப்படின்னு வருது. பார்வதி பதிகிங்கிறது யாருக்கு உட்படுது? சிவனுக்கு இருக்கு. பார்வதியாக பவதி பதிகி பார்வதி பதிகி. அதே மாதிரி நிறைய விஷயங்கள். விஷ்ணு பதிகி விஷ்ணோகு பத்னி விஷ்ணு பத்னி அப்படின்னு சமஸ்த பதம். இதெல்லாம் சமஸ்த பதம். அதாவது ரெண்டு சுபந்தங்களை சேர்த்து ஒரு புது சுபந்தம் உண்டாக்குறது. அதுக்கு வேற அர்த்தம் இருக்கும். சமாசங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய விதமா 4 விதங்கள் இருக்கு மேஜர். அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சோ அசமஸ்த பதம்னாக்க சமஸ்த பதம் இல்லாதது. அது இப்ப ராமக ராமேண அஸ்வேன அப்படிதான் வருது. அதெல்லாம் சமஸ்த பதம் இல்ல. அதுக்கு பேர் தான் அசமஸ்த பதம், இல்ல அகண்ட பதம் அப்படின்னு பேரு. சமான பதம் அதுவா சமான பதம். யதா ராமேண அஸ்வேன ரமாணாம் இத்தியாதி. இதுல ரெண்டு சுபந்தங்கள் இல்ல. எல்லாத்துலயுமே ஒரு சுபந்தங்கள் தான் இருக்கு. விபக்தி ரூபம் போட்டிருக்கு, அவ்வளவுதான். ராமேண அஸ்வேனங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், ரமாணாம்ங்கிறது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். ஓகேயா? சோ அது ஒரே பதம் தான். அதுக்குதான் அதனால அகண்ட பதம்னு பேர் இதுகளுக்கெல்லாம். சகண்ட பதம் நாம சமஸ்த பதம் அதுவா சயுக்த பதம் இத்தியர்த்தக. யதா கிருஹ நாம, அத கிரகஸ்ய நாம அப்படின்னு கிரகம்ங்கிற ஒரு பதம் இருக்கு, நாமங்கிறது இன்னொரு பதம் இருக்கு. இந்த ரெண்டு பதத்தையும் சேர்த்து கிரக நாம அப்படின்னு ஒரு சமஸ்த பதம் உண்டாக்குறோம். கிரக நாமங்கிறது ஓகே, ஏதோ ஒரு வீட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அது ஓகே. அதே மாதிரி தசரத புத்திரக, தசரத புத்திரகனா ராமனை குறிக்கிறது. தசரதையும் குறிக்கிறது இல்ல, புத்திரனையும் குறிக்கிறது இல்ல. தசரத புத்திரகனாக்கா ராமனை குறிக்கிறது. பிரயோகேன பிளஸ் யோகேன ரெண்டு அவ்யயமும் அதுவும் சேர்ந்து, உபசர்க்கமும் ஒரு திருத்தியா விபக்தி பதமும் சேர்ந்து ஐத்தியாதினி. உபசர்கவா அவ்யயவா பவதி ததபி பதமேவ. ஓகேயா? சோ இதுதான் அகண்ட பதம் சமஸ்த பதம். இது ஏன் இப்ப சொல்றோம் அப்படின்னாக்க ரெண்டுக்கும் ரெண்டு விதமான ரூல்ஸ் இருக்கு. இது நட்பத்தை பொறுத்த வரணும். அகண்ட பதத்துக்கு ஒரு ரூல் இருக்கு, சகண்ட பதத்துக்கு வேற ரூல் இருக்கு. அதனாலதான் அப்படி சொல்றோம். ஓகே, இப்போ இதுவரையிலும் புரிஞ்சுதா? அகண்ட பதம் சகண்ட பதம் இந்த விஷயத்துல யாருக்கும் டவுட் இல்லையே? ஓகே ஓகே. இப்போ அகண்ட பதே நற்பம். சோ முதல்ல அகண்ட பதத்தை எடுத்துப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு பிரயோகங்கள் ஜாஸ்தி இருக்கு. சகண்ட பத சமஸ்த பதத்திலையும் இருக்கு. பட் அது நம்ம சமாசங்கள் படிக்கிற சமயத்துல அந்த சந்தேகங்கள் தான் நிறைய வரும். இப்போ அகண்ட பதங்கள் தான் நிறைய படிக்கிறோம் நம்ம இப்போ. அதனால அகண்ட பதைய தத்துவம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பிரதமக நியமக ரேபக ஷகாரக ரிகாரக, அதுக்கப்புறம் நகாரக, அது தந்தவிய நகாரக வருது. பதஸ்ய அந்தே ரேபஸ்ய ஷகாரஸ்ய ரிகாரஸ்ய வா பரே நகாரக. இதுதான் வியாக்கியானம், ரூலோட வியாக்கியானம். எப்படின்னா இந்த ப்ளூல போட்டிருக்கிறது அது நடுவுல வரணும். வரும். அதுக்கப்புறம் அந்த ந இருக்கு, அது மறைஞ்சிருக்கு. அது பிடிஎஃப் ஃபைல்ங்கிறதுனால என்னால ஷிஃப்ட் பண்ண முடியல. இது ரெண்டுக்கும் நடுவுல வர்றதுதான் இந்த ப்ளூ பட்டம். அங்க கோபி அக்ஷரக நாஸ்தி. அதாவது ரேபக ஷகாரக ரிகாரக இது முதல்ல வர அக்ஷரங்கள். அதுக்கப்புறம் நகார தந்தவிய நகாரக வருது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு அக்ஷரமும் இல்லை அப்படிங்கறதா முதல்ல இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ரேபக ஷகாரக ரிகார இது மூணும் அக்ஷரங்கள் வந்ததுக்கு அப்புறம் நகாரக வருது. நடுவுல ஒரு அக்ஷரமும் கிடையாது. சோ பதஸ்ய அந்தே ரேபஸ்ய ஷகாரஸ்ய ரிகாரஸ்ய வா பரே நகாரக அஸ்தி சேத் நகாரஸ்ய ஸ்தானே நகாரக பவதி. யதா கிருஷ்ணக
அதை பிரிங்க. கிருஷ்ணகாங்கிறத இக்கு பிளஸ் ரு பிளஸ் ஷு பிளஸ் நக. சோ இங்க வந்து இந்த நகாரத்துக்கு முன்னால ஷகாரம் இருக்கு. அது ரெண்டுக்கு நடுவுல ஒரு அக்ஷரமும் இல்ல இல்லையா, நெய்யுக்த அக்ஷரம் அது இஷு ந. சோ அந்த நகாரம் வந்து நகாரமா மூர்தன்ய நகாரமா மாறிடும். சோ ரிகாரக இருக்கு, அதுக்கப்புறம் ஷகாரக இருக்கு, அதுக்கப்புறம் நகாரக இருக்கு. சோ ரெண்டு இடம் இருக்கு. நம்ம ரேபக ஷகாரக ரிகாரகன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடி. பூர்வ அக்ஷரம் வந்து நகாரத்துக்கு முன்னால 3 அக்ஷரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. இங்க 2 அக்ஷரங்கள் இருக்கு, ரிகாரமும் இருக்கு ஷகாரமும். பட் இம்மிடியட்லி பிஃபோர் நகாரக ஷகாரம் தான் இருக்கு. அதனால அதைதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ அந்த ஷகாரம் வர்றதுனால, நகாரத்துக்கு முன்னால ஷகாரம் வர்றதுனால அங்க நகாரகஸ்தானே நகாரக பவதி, நத்வம் பவதி. கிருஷ்ணக அப்படின்னு ஆயிடுறது. அதே மாதிரி உஷ்ணக அதே மாதிரிதான். ஊ இஷு நக, இஷுக்கு அப்புறம் ஷகாரத்துக்கு அப்புறம் நகாரம் வந்து நத்துவம். கர்ணக பித்ருணாம், பித்ருணாம்ங்கிறத பி இத்து ரு நாம். அப்போ ரிகாரக வருது. ரிகாரக ஹ்ரஸ்வம் தீர்க்கம் ரெண்டுமே உண்டுங்க. சோ ரிகாரத்துக்கு அப்புறம் நகாரம் வருது, அதனால நகாரமா மாறிடுறது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ல வந்து என்ன வரணும், தந்தவிய நகாரத்துக்கு முன்னாடி ரேபகவா ஷகாரகவா ரிகாரகவா பவேத் வரணும். இந்த 3 வரணும். இதுக்கு பேரு, இந்த 3 அக்ஷரங்களும் வர்றதுக்கு பேரு நிமித்தம்னு பேரு. நிமித்தம்னா என்ன சொல்லுங்க யாரான? நிமித்தம்னா இங்கிலீஷ்ல யாரான்னு சொல்லுங்க யாரான்னு அர்த்தம்? கண்டிஷன். கரெக்ட். திஸ் இஸ் a necessary condition. நிமித்தம்னா கண்டிஷன். நகாரத்துக்கு முன்னால இந்த 3 அக்ஷரங்கள் வந்தால் மட்டுமே நகாரம் நகாரமா மாறும். சோ ரேபக ஷகாரக ரிகாரக இந்த 3 அக்ஷரங்களும் நிமித்தம்ங்கிற பெயரால அறியப்படுகிறது. ஓகே, இது முதல்ல புரிஞ்சுக்குவோம். they are called நிமித்தம். ரேபக ஷகாரக ரிகாரக நகாராத் பூர்வம் பவேத் அப்படிங்கிறது அது நிமித்தம். that is a நிமித்தம். is called நிமித்தம். சோ ரேபக ஷகாரக ரிகாரக இத்யக்ஷராக நிமித்தம் இதி உச்யந்தே. நிமித்தம் என்று சொல்லப்படுகிறது. உதாரணானி பார்த்துக்கோங்க. நம்ம கிருஷ்ணா விஷ்ணுகு மாத்ருணாம் வர்ணக திஸ்ருணாம் உஷ்ணம் கிருஷ்ணேன உஷ்ணாதி கர்ணக வர்ணனம் ஜீர்ணம். இதெல்லாம் தான் உதாரணம். சோ இது வரணும். முதல் ரூல் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? anybody has got any doubt, please raise your hand. முன்னாடியே நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரூலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாவா? அவ்யவதாயக அக்ஷராணி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நிமித்தம்னு ஒண்ணு சொல்லிட்டோம் நம்ம. அதாவது தாளவிய நகாரத்துக்கு முன்னாடி இமீடியட்லி பிஃபோர் ரேபக ஷகாரக ரிகாரக பவேத் அப்படின்னு சொல்லிட்டோம். த்விதீய நியமக என்னன்னாக்கா அவ்யவதாயக அக்ஷராணி. அவ்யவதாயகனா வித்தவுட் செப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் இமிடியட்லி ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். சோ ரேபக இமீடியட்லி பிஃபோர் ரேபக ஷகாரக ரிகாரக இருக்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல எடுத்துப்போம். நகாரத்துக்கு முன்னாடி ரேபக இருக்கு, இல்ல ஷகாரக இருக்கு, ரிகாரக இருக்கு, இல்லைன்னா ஏதாவது காம்பினேஷன் இருக்கு. அது அக்செப்டட். தட் இஸ் நம்பர் 1 கண்டிஷன். அது ஃபுல்ஃபில்டு. அதுக்கும் நகாரத்துக்கு முன் இமீடியட்லி பிஃபோர் இல்லைனாக்கா அந்த நிமித்தத்துக்கு இமீடியட்லி ஆஃப்டர்னா ரெண்டுக்கும் நடுவுல ஒரு செப்பரேஷனும் இல்லாம என்னென்ன அக்ஷரங்கள்லாம் வரலாம். ஏன்னா இப்ப நம்ம பார்க்கிற பதங்கள்ல வந்து ரேபக ஷகாரக ரிகாரக அப்புறம் இமீடியட்லி ஆஃப்டர் நகாரகம் வரலாம். நம்ம முதல்ல சொன்ன உதாரணம் கிருஷ்ணக உஷ்ணக அதெல்லாம் இமீடியட்லி ஆஃப்டர் நிமித்தம் நகாரகம் வந்துருக்கும். பட் இந்த 2 பதங்கள் அக்ஷரங்களுக்கும் நடுவுல நிமித்தத்துக்கும் தந்தவிய நகாரத்துக்கும் நடுவுல வேற அக்ஷரங்கள்லாம் வரலாமே. எவ்வளையோ பதங்கள் இருக்கு இல்லையா, அதே வேற அக்ஷரங்கள் வரலாம். அப்ப என்னென்ன அக்ஷரங்கள்லாம் வந்தாக்க நத்தம் வரும், என்னென்ன அக்ஷரங்கள் வந்தா நத்தம் வராது அப்படிங்கறதுதான் செகண்ட் ரூல், தித்தியக நியமக.
என்னென்ன அக்ஷரங்கள்லாம் வரலாம் ரெண்டுக்கு நடுவுல? ஸ்வரக வரலாம், அச்சு வர்ணாக எல்லா ஸ்வரங்களும் வரலாம். அப்போ நிமித்தம் அதுக்கு இம்மிடியட்லி ஆஃப்டர் ஸ்வரம் எனி ஸ்வராக இல்ல மல்டி ஸ்வராக 2-3 ஸ்வரங்கள் அதுக்கப்புறம் தந்தவிய நகாரம் வந்ததுன்னா நத்வம் வரும். அது அதே மாதிரி இந்த நிமித்தத்துக்கு அப்புறம் இமீடியட்லி ஆஃப்டர் ஹ ய வ இந்த 3 அக்ஷரங்கள் அதுக்கப்புறம் இமீடியட்லி ஆஃப்டர் தட் நகாரக வந்தாலும் நத்வம் ஆகும். அதே மாதிரிதான் கவர்கக பவர்கக. கவர்ககனா க க க க ங, பவர்ககனா ப ப ப ப ம. இந்த 10 அக்ஷரங்கள் வந்தாலும் நத்வம் வரும். சோ இதுதான் ரெண்டாவது ரூல். சோ முதல்ல நம்ம நிமித்தம் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் நிமித்தத்துக்கும் நகாரத்துக்கும் நடுவுல வேற ஒரு அக்ஷரங்களும் இல்லாம ஸ்வரமோ லகாயாவோ இல்ல கவர்ககவோ பவர்ககவோ வந்தால் நத்வம் நிச்சயமாக வரும். இதுதான் செகண்ட் ரூல். நிமித்தஸ்ய ச நகாரஸ்ய ச இத்யனயோஹு மத்யே ஸ்வராக கவயவ கவர்கக பவர்கக இத்தேதானி அக்ஷராணி. அதான் அவ்யயதாயக வர்ணாக, அதாவது இமிடியட்லி ஆஃப்டர் பவந்தி சேதபி நகாரஸ்ய நகாரக பவதி. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரைட். நிமித்தத்துக்கும் தந்தவிய நகாரத்துக்கும் நடுவுல என்னென்ன அக்ஷரங்கள்லாம் வந்தா நத்வம் வரும் அப்படின்னாக்க இந்த அக்ஷரங்கள்லாம் வரலாம். ஸ்வரம் வரலாம், ஹாயாபால வரலாம், ஏதாவது கவர்கா வரலாம், பவர்கா வரலாம். இந்த அக்ஷரங்களை தவிர வேற எந்த அக்ஷரங்கள் நடுவுல வந்தாலும் நத்வம் வராது. அது கரோலரி, இதோட கரோலரி. ஓகேயா? தித்தீய நியமக. ரைட். அப்புறம் நெக்ஸ்ட். சோ இதுக்கு என்ன இது பாருங்க. ராமேண பிளஸ் ஆ பிளஸ் இம் ஏ ந ஏ ரேபக. இங்க நிமித்தம் இருக்கு. நிமித்தத்துக்கு அப்புறம் இமீடியட்லி ஆஃப்டர் ஸ்வரம் இருக்கு. அதுக்கப்புறம் மகாரம். அது என்ன பவர்ககத்துல ஒரு ப ப ப ப ம, அதுல ஒரு அக்ஷரம். அப்புறம் ஏ இருக்கு, ஸ்வரம் இருக்கு. அதுக்கப்புறம் ந இருக்கு. சோ இது கண்டிஷன் ஃபுல்ஃபில்டு. நிமித்தத்துக்கும் நகாரத்துக்கும் நடுவுல நம்ம என்னென்ன அக்ஷரங்கள்லாம் வரலாம்னு சொல்லியிருக்கோமோ அந்த அக்ஷரங்கள்லாம் வந்திருக்கிறதுனால இந்த நகாரம் நகாரமா மாறுறது. சோ ராமேண. ரூபியகாணி இரு பிளஸ் ஊ பிளஸ் இப்பு பிளஸ் இ பிளஸ் அ பிளஸ் இக்கு பிளஸ் ஆ எண்ணு. சோ எல்லாமே கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில்டு. அதனால ரூபியகாணி. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். நாராயணக, தட்சகேன, நட்சத்திராணாம், ஸ்ரவணம், பிட்சுகாணாம், விருட்சேன, பீஷணக, சேத்ராணி, குருணா, சுணோதி, பிராச்சாரியேன, புஷ்பாணி, ரமாணாம், திருணாம். சோ இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். என்ன? நிமித்தத்துக்கும் நகாரத்துக்கும் நடுவுல ஸ்வரங்கள் வரலாம், கவர்கக வரலாம், பவர்கக வரலாம், ஹாயாவா வரலாம். சோ இந்த அக்ஷரங்கள்லாம் வந்ததுனாக்கா நத்வம் கட்டாயம் வரும். இது நம்பர் 2, ரூல் நம்பர் 2. ஓகே. சோ இதுல நம்ம இதை டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது எல்லாத்துக்கும் போட்டிருக்கீங்க. இந்த உதாரணங்களுக்கெல்லாம் பிரிச்சு போட்டு பார்த்துக்கோங்க. புத்திர நத்வம் நபவதி. இப்ப இந்த 2 சொல்லிட்டோம். நம்ம எங்கெங்கெல்லாம் நத்வம் வருங்கிறதுக்கு 2 ரூல்ஸ் சொல்லியாச்சு. புத்திர நத்வம் நபவதி அப்படின்னு தெரியணும் இல்லையா? திருத்தீய நியமக. நிமித்தம் அஸ்தி சேதபி எத்திர எத்திர நகாரக ந பவதி இதி பஷ்யாமக. திருஷ்யமானம் அப்படின்னு ஒரு வேர்டு உதாரணம் எடுத்துட்டு இருக்கோம். திருஷ்யமானம் அப்படின்னு அதுல என்னென்ன இருக்கு? இது பிளஸ் ரு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? தாளவிய சகாரம் இருக்கு. அப்புறம் இ அ மு ஆ நம்ம. பச்சையில கிரீன்ல போட்டுக்கிற லெட்டர்ஸ் ரிகாரம் நிமித்தம் இருக்கு. ரிகாரம் நிமித்தம் இருக்கு. அதுக்கப்புறம் ய அ ம அ இதெல்லாம் நம்ம நிமித்தத்துக்கும் நகாரத்துக்கும் நடுவில் வர அக்ஷரங்கள் அலவுடு. வாட் ஆர் அலவுடு அக்ஷரங்கள் நம்ம பார்க்கணும். நத்தம் வரத்துக்கு அந்த அக்ஷரங்கள்லாம் இருக்கு. பட் இந்த ரிகாரத்துக்கும் அந்த யகாரத்துக்கும் நடுவுல தாளவிய சகாரம் உட்கார்ந்து. அதனால even though nimitam is there and the other allowed alphabets are there, natvam na bhavati. Kimattam
தாளவிஷகாரம் அத்திர திஷ்டதி. அதுதான் ஓகே. தாளவிஷகாரம் வந்து நம்ம சொன்ன அந்த நடுவுல ஒரு அக்ஷரங்கள்ல ஒரு அக்ஷரம் கிடையாது. என்னென்ன சொல்லியிருப்போம் நம்ம? கவர்கக, பவர்கக, ஹாயவ, ஸ்வராக தான் சொல்லியிருப்போம். ஷகாரம் doesn't belong to that group. So நத்வம் ந பவதி. அத்திர நிமித்தம் அஸ்தி ऋकारः यकारः स्वरः मकारः स्वरः च सन्ति अकारात् पूर्वं, परन्तु ऋकारस्य यकारस्य मध्ये षकारः अस्ति, अतः नत्वं न भवति. या अग्रे गच्छामः वा? आं महोदय। ओके. उदाहरणानि दृढानि, मारीचेन, मृगकुलानि, औषधानि, मर्दनं, मर्कटेन, श्रवणेन, அபிஷேச்சனம், வர்தனம், அர்ச்சகேன. இதெல்லாம் பிரிச்சுட்டு போட்டிருக்கேன். நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு வேண்டாத அக்ஷரம் வந்திருக்கு. ஹரிசேவனம் அப்படிங்கறதுல ரேபக இருக்கு, பட் இகாரம் இருக்கு, ஏகாரம் இருக்கு, வகாரம் இருக்கு, அகாரம் இருக்கு, பட் நடுவுல வந்து ஒரு சகாரம் வந்து உட்கார்ந்து, அதனால இங்க நட்பம் வராது. மர்க்கட்டேன அங்க ரேபக இருக்கு, நடுவுல வந்து கவர்கக இருக்கு, அவர்கக இருக்கு, பட் ஏகாரம் இருக்கு, அதுக்கு நடுவுல வந்து டகாரம், அது வந்து நமக்கு வேண்டாத அக்ஷரம், அது வந்து உட்கார்ந்து, அதனால இங்கேயும் நட்பம் வராது. இது மூணாவது ரூலா? மூணாவது கரெக்ட். தேர்ட் எங்க வராதுங்கிறது. அப்புறம் நாலாவது சதுர்த்தக நியமக பதாந்தஸ்ய நகாரஸ்ய நகாரக ந பவதி. அதாவது பதத்துல கடைசியில நகாரம் இருந்து அதுக்கு முன்னாடி நிமித்தம் மத்த அலவுட் அக்ஷரங்கள் வந்தாலும் கடைசி அக்ஷரம் நகாரம், அதாவது ஹாஃப் லெட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாஃப் லெட்டர் இருந்ததுன்னா அங்க நகாரம், நகாரத்துக்கு பதிலா நகாரம் வராது. உதாரணம் ராமானு, ஹரீனு, குருனு, ஸ்ரீனு இத்தியாதினி. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரேபக இருக்கு, ஆகாரம் இருக்கு, மகாரம் இருக்கு, ஆகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நிமித்தம் இருக்கு, மற்ற அக்ஷரங்கள்லாம் அலோட அக்ஷரங்கள்லாம் இருக்கு. கடைசியில நகாரம் வந்து ஹாஃப் லெட்டரா இருக்கு, வெஞ்சன அக்ஷரமா இருக்கிறதுனால அங்க நத்வம் வராது. இது நாலாவது ரூல். அஞ்சாவது ரூல் பஞ்சமக நியமக நகாரே பரே. இது வந்து உங்களுக்காக ஷார்ட்டா போட்டிருக்கு, பட் திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கரெக்ட். உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கு. நகாரே பரே தவர்கः பவதி சேத் நகாரஸ்ய நகாரக ந பவதி. குர்வந்தி, சாந்தக, பிராந்தக, கிருந்ததி, கிரந்ததி, கிரந்தக, சந்தந்தி, ருந்தந்தி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிமித்தம் இருக்கு, எல்லாமே இருக்கு. குர்வந்தியில எடுத்துனாக்க குர் ரேபக இருக்கு, அப்புறம் மகாரக இருக்கு, அகாரக இருக்கு, அப்புறம் நகாரக இருக்கு. பட் அங்க எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைடு. பட் நகாரத்துக்கு பதிலா மூர்தனிய நகாரம் அங்க வரணும். ஆனா பிரயோகத்துல கிடையாது. பிரயோகத்துல தந்தவிய நகாரம் தான் இருக்கு, குர்வந்தி. அதே மாதிரிதான் சாந்தகலாம் எல்லா கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில்டு, பட் தேர் இஸ் நோ நகாரம் doesn't come. பிராந்தக, கிரந்ததி, கிரந்தக, ருந்தந்தி, இது எல்லாத்திலுமே கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை இருந்தாலும் நகாரக ந பவதி. பட் இதுக்கு போட்டிருக்கிறது, மேல போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேனே தவிர, பட் தட் இஸ் நாட் 100% கரெக்ட். இதுக்கு வந்து வேற ஒரு அம்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த லெவலை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டூ மச். நம்ம அஷ்டாத்தியாயிக்கு போய் படிக்கணும். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் தட் அப்படிங்கறத என்னோட क्वेश्चन. If you are interested, I will tell you. But if he is going to confuse you, let us skip it. What is that you want? இல்ல மகோதயா, சொல்லுங்க மகோதயா. இப்போ அது கத்து சொல்லணுமா? என்ன சுப்பிரமணிய மகோதயா சொல்லணுமா? சொல்லணும் மகோதயா. தெரிஞ்சுக்கலாம் மகோதயா. மகோதயா, இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்காது உங்களோட, அதனால சொல்லிக் கொடுங்க மகோதயா.
சரி மகோதயா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேணா ஷேர் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் மகோதயா. ஸ்டூடெண்ட்ஸ் வேணா சொல்லாம இருக்கோம். ஹை போர்ஷன் தான். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லவே கூடாது. படிச்சிருந்தா என்னமா என்ன சார் புரியும். அனந்த சந்தின்னு மாத்திரம் இல்ல, இதுல வேற விஷயங்கள்லாம் இருக்கு சொல்றேன். இல்ல இது வேற விஷயம் இருக்கு. அதுதான் சொல்றேன். பூர்வத்ரா சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்சம் இருக்கு. ஓகேயா? அதுக்கு முன்னாடி பூர்வ சாஸ்திரம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அஷ்டாத்தியாயை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். அஷ்டாத்தியாயின்னு ஏன் பேர் வந்தது? அஷ்டாத்தியாயி என்னன்னு தெரியும் உங்களுக்கு? என்னன்னு சொல்லுவா யாரான ஒருத்தர்? அஷ்டாத்தியாயின்னா என்ன? அஷ்ட அத்தியாயம் இருக்கிறதுனால 8 சாப்டர்ஸ். அது என்ன? அது பாணினி வியாக்கரணத்துக்கு வியாக்கரணம் சொல்லி இருக்கிற சூத்திரங்கள்லாம் இருக்கிற கிரந்தம். புரிஞ்சதா? அஷ்டாத்தியாயங்கிறது பாணினினா விரச்சிகக ஏகக கிரந்தக. ஓகேயா? அப்போ அதுல மொத்தம் 4000 சூத்திரங்கள் 4000 சூத்திரங்கள் இருக்கிறது. அது 4000 சூத்திரங்களை மட்டும்தான் அஷ்டாத்தியாயில சொல்லியிருக்காரு அவரு. அப்போ இந்த அஷ்டாத்தியாயின் ஏன் பண்ணணும்னா அஷ்டானாம் அத்தியாயானாம் சமாஹாரக அப்படின்னு சொல்லிட்டு 8 அத்தியாயங்களுடைய கூட்டு. 8 அத்தியாயங்கள் இருக்கு இதுல. மொத்தம் 8 அத்தியாயங்களா பிரிச்சிருக்காங்க. 4000 சூத்திரங்களை 8 அத்தியாயங்களா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 4 பாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 4 பாதங்கள் இருக்கு. பிரதமக, தித்தியக, திருத்தியக, சதுர்த்தக, பாதக அப்படின்னு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 4 பாதங்கள் இருக்கு. அப்ப 8 அத்தியாயத்துல மொத்தம் 32 பாதங்கள் இருக்கு. இதுதான் அஷ்டாத்தியாயோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர். பட் இதுல இருக்கிற சூத்திரங்களோட நம்பர் பார்த்தேன்னாக்க ஒவ்வொன்றும் டிஃபரெண்டா இருக்கும். முதல் அத்தியாயத்துல வர சூத்திரங்களோட நம்பரும் எல்லாமே ஈக்குவலா டிவைடட்னா இல்லை. அதெல்லாம் டாபிக்கை பொறுத்து அவர் டிவைட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயம் இப்ப வேண்டாம். அதனால 8 அத்தியாயம் 4 பாதங்கள் மொத்தம் 32 பாதம். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா இத முதல் 7 அத்தியாயங்களையும் 8வது அத்தியாயத்துல முதல் பாதத்தையும் சேர்த்து சபாத சப்தாத்தியாயி அப்படின்னு ஒரு டிவிஷனை பண்ணிட்டார். 2 பாகமா பிரிச்சுட்டாரு. அஷ்டாத்தியாயி 32 பாதங்களையும் 2 பாகமா பிரிச்சுட்டாரு. எப்படி பிரிச்சுட்டாருனாக்க முதல் 7 அத்தியாயங்களையும் 8வது அத்தியாயத்துல முதல் பாகத்தையும் சேர்த்து முதல் பாதத்தையும் சேர்த்து அதை ஒரு பாகமா கொண்டுட்டார். அதுக்கு பேரு சபாத சப்தாத்தியாயி அப்படின்னு பேரு. சபாத சப்தாத்தியாயி. சப்தாத்தியாயினா 7 அத்தியாயங்கள். சபாதனாக்க ஒரு பாதத்துடன் கூட, அதாவது 8வது அத்தியாயத்துல முதல் பாதத்துடன் கூடிய 7 அத்தியாயங்கள். அதுதான் அது பேரு. அதுக்கு பேரே அதுதான். அந்த டிவிஷனுக்கு பேரு சபாத சப்தாத்தியாயி பேரு. மீதி இருக்கிற 3 பாதங்கள் 8வது அத்தியாயத்துல 2வது 3வது 4வது பாதங்களுக்கு திரிபாதி அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டார். திரிபாதி அப்படின்னா கடைசியில் இருக்கிற 3 பாதங்கள். எதுக்காக இப்படி பிரிச்சார் அப்படின்னாக்க சில சூத்திரங்கள்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் 7 அத்தியாயம் முதல் பாதம் மாதிரி உள்ள சூத்திரங்கள்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் we are entering திரிபாதி செக்ஷன். அப்ப அதுல சில சூத்திரங்கள் எல்லாம் அப்ளை பண்ண வேண்டி வரும் ஃபைனல் ஃபார்ம். ஏன்னா பிரயோகங்கள்ல இருந்து தான் எல்லாமே வியாக்கரணம் வந்திருக்கு. தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஒரு பிரயோகம் அப்படி இருக்குன்னாக்க அதுக்கு என்னென்ன சூத்திரங்கள் மூலமா அந்த பிரயோகம் கடைசியில அந்த பிரயோகத்தினுடைய ரூபம் எப்படி வருதுங்கிறத சூத்திரங்கள் மூலமா விளக்கிறது தான் அஷ்டாத்தியாயி. அதனால பிரயோகத்தில இருந்து தான் நமக்கு வியாக்கரணம் கிடைச்சிருக்கு. அதனால சில பிரயோகங்கள்லாம் அப்படி இருக்கிறதுனால அதுக்கு வேண்டி சில சூத்திரங்களை கிரியேட் பண்ணி அது லாஜிக்கலா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. இல்லாஜிக்கலா இல்லாது இது அப்படி வரணுங்கிறதுக்காக இல்லை. அது எல்லாமே அப்ளை ஆகும். என்னன்னா விஸ்வதோ முகம்னு சொல்லியிருக்கு. சூத்திரத்தோட லட்சணம் 6 லட்சணம் இருக்கு. அதுல விஸ்வதோ முகம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வைட் அப்ளிகபிலிட்டி பேர் இருக்கு பேரு. ஓகே, சூத்திரனோட லட்சணத்துல ஒரு லட்சணம் 6 லட்சணம் சொல்லணும். வைட் அப்ளிகபிலிட்டின்னு பேரு. சோ அதனால இவர் என்ன பண்ணிருக்காருனாக்கா 7 அத்தியாயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில சூத்திரங்களை மாத்திரம் இந்த திரிபாதியில கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரிபாதியில என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சூத்திரங்களை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு
முதல்ல வர 7 அத்தியாயங்கள்ல 7 அத்தியாயத்துல வர சில சூத்திரங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கலாம். புரியுறதா நான் சொல்றது? ஒன்ஸ் we apply a sutram from Tripadi and derive a form, there can be a possibility of applying a rule from the initial 29 padas here after applying the rule from Tripadi, but that is blocked. அதுக்கு பேர் தான் அசித்தம் அப்படின்னு பேர். அசித்தம்னா கிடைக்காது. அதாவது எதுக்காகனாக்க இந்த முதல்ல 7 அத்தியாயத்துல வர சூத்திரங்களுக்கு திரிபாதியில நடக்கிற விஷயம் தெரியாது. They don't see, they don't know and they will not see. அதனால அங்க என்ன நடக்கிறதோ அதுக்கப்புறம் இந்த ரூல் போய் அங்க அப்ளை ஆகாது. இதுக்கு பேர் தான் அசித்தம். பூர்வத்ரா சித்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. அசித்தத்துவம் அப்படின்னு பேர். அசித்தத்துவம்னா not possible to apply another sutram from the earlier pada, from the Samad Saptadhyayi. இதுதான் பூர்வத்ரா சித்தம்னு பேரு. இதுதான் the simplest explanation. இது ரொம்ப இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. But this is the simplest explanation possible. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஆமா ஹோதயா. யாருக்கு புரியல? எல்லாருமே புரிஞ்சிருக்கு. வெரி குட். சோ இப்ப இங்க என்ன குர்வந்தி இந்த சொன்னோம் இல்லையா? இப்போ சகாரம் வந்ததுனால அது கிடையாது. அந்த குர்வந்திக்கு இந்த பூர்வத்ரா சித்தம் தான் காரணம். பூர்வத்ரா சித்தம்ங்கிறது என்ன ஆகுதுனாக்க இந்த குர்வந்திங்கிற ஒரு டெரிவேஷன் அந்த பதம், அதாவது பிரதம புருஷ கிருதாத்தோகோ பிரதம புருஷக பகுவச்சன ரூபம் குர்வந்தி. கிருதாத்து கரோதி குருத்தக குர்வந்தி. குர்வந்திங்கிறது பகுவச்சன ரூபம். இந்த பகுவச்சன ரூபத்துக்கு டெரிவேஷன் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. அதுல என்ன ஆகுதுனாக்க குர்வந்த் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்க இட் என்டர்ஸ் அஷ்டாத்தியாயி இது திரிபாதி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சில ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகுது. அப்ப என்ன ஆகுதுனாக்க இந்த நத்தம் ரூல் அங்க வராம பிளாக் பண்ணிடுறாரு. ஒரு சூத்திரத்து மூலமா பிளாக் பண்ணிடுறாரு. அந்த டீடைலுக்கு நம்ம போக வேண்டாம், கலைய சுத்தம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் திரிபாதியில என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு நத்தம் இங்க பார்க்காதது. நத்தம் பார்க்காததுனால அங்க நகாரம் நத்தம் நபவதி. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவு போறோம். சோ குர்வந்தி இந்த பகுவச்சன ரூபங்கள் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பூர்வத்ரா சித்தம்ங்கிற அம்சத்தினால அங்க நகாரஸ்ய ஸ்தானே மூர்தன்ய நகாரக நபவதி. அவ்வளவுதான் விஷயம். ஓகேயா? இத விபூஷணா 1 இல்ல விபூஷணா 2, விபூஷணா 1 கூட இல்ல, விபூஷணா 2 படிக்கிற சமயத்துல நம்ம பூர்வத்ரா சித்தம்ங்கிற விஷயத்தை பத்தி டீடைல் தான் படிக்க போறோம். So wait for another 2 semesters. நீங்களாம் இப்ப ஆதியா 1 இருக்கேன்னா, ஸோ ஆதியா 2 போகணும், விபவா 1 வரணும், விபவா 2 வரணும், விபூஷணா 1 வரணும். 4 செமஸ்டர். You have to wait for 2 years. Okay? To understand completely what is பூர்வத்ரா சித்தம் and how to apply அப்படிங்கிறது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு this is the simplest explanation. புரிஞ்சுதா? அப்போ அஸ்து மஹோதயா. புரிஞ்சது மஹோதயா. ஆமா மஹோதயா. ரைட். ஓகே. இப்போ நத்தத்தோட வேற இதுதான் பஞ்சம நியமக. சோ பஞ்சம நியமம் இப்போதைக்கு விட்டுருங்க, வேண்டாம், அதை பத்தி கவலைப்பட. நீ பிரயோகம் எப்படி வருதோ அப்படி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த குர்வந்தியில ஏன் அங்க நியமங்கள்லாம் இருக்கு, நிமித்தம் இருக்கு, மற்ற அக்ஷரங்கள்லாம் அலவுட் அக்ஷரங்கள்லாம் வந்திருக்கு, ஏன் நகாரம் வருது இல்ல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இப்போதைக்கு யூ ரிசர்வ் இட், புட் இட் இன் கோல்ட் ஸ்டோரேஜ். You will understand it when you come to Vibhushana. ஓகேயா? இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேயா? that will cover almost 90% of our prayoga that we are going to study up to Vibhava 2 level. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனாக்க கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. then clarify. Otherwise we go to Anuswara.
மகோதயா இதுல டவுட் இல்ல. அன்னைக்கு பாலாஜி மகோதயா மீட்டிங்ல கேட்டது அதேதான். இந்த வேணி நாணக்காணி இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துட்டு உடனே கேட்ட வேர்டு. இதுல ரூலே இல்ல, எப்படி மூர்த்தன் எனக்காரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாணக்கம் வேணி இதெல்லாம் மூர்த்தன் எனக்காரம் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ரூலே அப்ளை ஆகலையே. இது சில இல்ல 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 இங்க வந்து ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். சில பதங்கள்லாம் அந்த நகார மூர்த்தன் நகாரத்தோடயே வரும். அந்த டெரிவேஷன்லாம் முன்னாடியே போய் சூத்திரம் மூலமா பார்த்தா தான் தெரியும். குணக அப்படிங்கிற ஒரு பதத்தை எடுத்துக்கோம். குணக அப்படிங்கிறதுல மூர்த்தன் நகாரம் வந்துருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன அக்ஷரம் இருக்கு? நிமித்தம் இருக்காங்க. நிமித்தம் சிவா நிமித்தம் நாஸ்தி ததாபி ததாபி நகாரக அத்திர திஷ்டதி. ஏன் காரணம் அப்படின்னாக்க சில பதங்களுக்கெல்லாம் பை நேச்சர் அது அந்த நகாரம் அங்க வந்துடுறது. அது வந்து அந்த சப்தங்களோட டெரிவேஷன் சூத்திரங்கள் மூலமா போய் பார்த்தா தான் அது ஏன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த பதங்கள்லாம் நாணக்கம் அப்படிங்கிறதும் அதே மாதிரிதான். அந்த நகாரத்துக்கு முன்னாடி நிமித்தமே கிடையாது. அதனாலும் அங்க மூர்த்தனி நகாரம் வந்துருக்கு. அதெல்லாம் ஆக்சுவல் நாணக்கம்ங்கிற வேர்டு அப்படியே இருக்கு. அதனுடைய டெரிவேஷன் எப்படி வருதுங்கிறது அந்த நபும்சலிங்க பதத்தோட டெரிவேஷனை போய் பார்த்தா தெரியும். அதுக்கு சுபந்த பிரகரணம் அதெல்லாம் படிக்கணும். நம்ம சுபந்த பிரகரணம் நிறைய இருக்கு. இதுல வந்து அஷ்டாத்தியாயில வந்து நான் சொல்றேன், லகு சித்தாந்த கௌமுதியில தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அஷ்டாத்தியாயம் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே போய் படிக்க போறது இல்லை. நம்ம அது படிக்கவும் முடியாது, படிச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது. அதுக்காக தான் லகு சித்தாந்த கௌமுதின்னு சொல்லிட்டு பின்னால அந்த வியாக்கரண பண்டிதர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயம் இதுல உங்க காதை போட்டு வைக்கிறேன். அஷ்டாத்தியாயி வந்து ஒரு பதத்தோட டெரிவேஷன், அது சுபந்தமா இருக்கட்டும், திகந்தமா இருக்கட்டும், இல்ல கிருதந்தமா இருக்கட்டும், இல்ல சச்சிதாந்தமா இருக்கட்டும், என்ன பதங்களா இருந்தாலும் அதுக்கு ஒரு டெரிவேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஒவ்வொரு பதமும் இப்படி வந்திருக்கேன், இதை எப்படி பிரிக்கிறது, நம்ம ராமகங்கிறத எப்படி பிரிக்கிறது, ராமகங்கிற பதம் எப்படி வந்தது அப்படின்னாக்கா ரம் தாத்துல இருந்து அது வந்தது. அது மாதிரி ஒவ்வொரு பதத்துக்கும், ஒவ்வொரு திகந்த பதத்துக்கும், கிருதந்த பதத்துக்கும் ஒரு டெரிவேஷன் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து அஷ்டாத்தியாய படிக்கிற போது நமக்கு புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா அங்க வந்து நம்ம இந்த டெரிவேஷனை புரிஞ்சுக்கிற அந்த கிரமத்துல அந்த சூத்திரங்கள் சொல்லப்படவில்லை. அந்த சொல்லியிருக்கிற கிரமம், இந்த சீக்வன்ஸ் வந்து இட்ஸ் a totally different sequence. அது சூத்திரங்களை மனப்பாடம் பண்றதுக்கும் அது மட்டும்தான் அது முடியும். அதுக்காக பின்னாடி வந்து வியாக்கரணக்காரர்களா என்ன பண்ணினாக்க, லைக் பட்டோஜி தீட்சிதர், வதாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு 2 கிரேட் வியாக்கரணா. அவ 2 பேர் என்ன பண்ணினாக்க, நம்ம பதங்களை எப்படி கிரியேட் பண்றோமோ அதுக்கு உதவுற மாதிரி, அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த சூத்திரங்களோட கிரமத்தை கம்ப்ளீட்டா மாத்தினாங்க. அதுதான் வையாக்கரண சித்தாந்த கௌமுதி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை பட்டோஜி தீட்சிதர் எழுதினார். அதுல வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், அஷ்டாத்தியாயில இருக்க 4000 சூத்திரங்களுக்கும் வியாக்கியானம் இருக்கு, பதச்சேதகம் இருக்கு, வியாக்கியானம் இருக்கு, அனுவிருத்திகை இருக்கு, அப்புறம் வியாக்கியானம் எல்லாமே இருக்கு, உதாரணம் எல்லாமே இருக்கு அதுல, அந்த வையாக்கரண சித்தாந்த கௌமுதியில. அதை படிச்சாதான் இந்த அஷ்டாத்திய சூத்திரத்தையும் புரிஞ்சுக்க முடியும். சூத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே அது வேணும். அதுல 2வது காரணம் என்னன்னாக்க, வையாக்கரண சித்தாந்த கௌமுதியில அந்த 4000 சூத்திரங்களோட சீக்வன்ஸை மாத்திட்டார். இந்த சாப்டரா பிரிச்சிருக்காரு. என்ன பிரிச்சிருக்கார், சம்யா பிரகரணம் அப்படிங்கிறது ஒரு சாப்டர். அதுல வந்து என்னன்னாக்கா, சம்யாங்கிறது ஒரு பர்டிகுலர் பதம். எப்படின்னா இந்த அஷ்டாத்தியாயில வந்து சூத்திரங்கள்ல சில நாம பதங்கள்ல கிரியேட் பண்ணியிருக்காரு அஷ்டாத்தியாயில, அது பாணினி. அது வந்து நமக்கு இப்ப வந்து நம்ம குணசந்தி படிச்சிருக்காங்க எல்லாரும் இல்லையா? எல்லாரும் படிச்சிருக்காங்க குணசந்தி, சொல்லி கொடுத்துருப்பாங்களே. அபரஞ்சா சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா குணசந்தி. இந்த குணகங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாரான்னு. குணகங்கிறது என்ன குணசந்தியில?
ஈ வந்து ஏவா மாறும்போது +E சேரும்போது ஏவா அது மாறும். சந்தி, அது சந்தி விஷயம். சந்திங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். குணகம்னா என்ன? குணகங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த ஈயோட குணம் வந்து ஏல இருக்கும். அப்படி அர்த்தம் இல்ல. அந்த இதுல வந்து என்னென்ன, ஈ வந்தா ஏ வரும், ஊ வந்தா ஓ வரும், ரு வந்தா அரு வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ முதல்ல இருக்கிற அந்த இந்த குணகல அகாரம், ஏகாரம், ஓகாரம் இந்த 3 அக்ஷரங்கள் தான் ஆதேசக பவதி. அதாவது அந்த முதல்ல இருக்கிற அந்த அகாரத்துக்கு பதிலா சரி இரண்டாவது வர வர்ணம் இகாரத்துக்கு பதிலா ஏகாரம் வருது, உகாரத்துக்கு பதிலா ஓகாரம் வருது, அதே மாதிரி ரிகாரத்துக்கு பதிலா அரு வருது. இந்த 3 அக்ஷரங்கள் அகாரம், உகாரம், அரு, ரிகாரம் இந்த 3 தான் ஏ ஓ இந்த 3 அக்ஷரங்களுக்கும் பாணினி வந்து ஒரு நாமகரணம் பண்ணியிருக்கார். இந்த 3 அக்ஷரங்களுக்கும் குணக அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தார். அதனாலதான் குணசந்தின்னு பேர் வந்தது. குணகங்கிறது ஏ ஓ இந்த 3 அக்ஷரங்களும் குணகன்னு பேரு. அதுதான் சம்யா அப்படின்னு பேர். அது மாதிரி நிறைய சம்யா பதங்கள் இருக்கு. அதே மாதிரி விருத்தி சந்தி படிச்சிருக்கேன். விருத்திக்கு என்ன வருது? ஐ ஔ இந்த 3 அக்ஷரங்களும் ஆதேசகவா வருது இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்டா வருது. அந்த ஐ ஔ இந்த 3 அக்ஷரங்களும் விருத்திகி அப்படிங்கிற பேரை கொடுத்திருக்காங்க. அதனால விருத்தி சந்தி என்று பெயர் வந்துருக்காங்க சந்திக்கு. இது மாதிரி நிறைய சம்யா பதங்கள் கொடுத்திருக்காங்க. ஈஸியா லகு ரூபேன நிர்தேசார்த்தம். அதாவது ஒவ்வொரு தரமும் அதை சொல்லிட்டு இருக்கிற பேர் குணசந்தின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லணும்? ஏ ஓ சந்தி அப்படின்னு சொல்ல முடியுமா? விருத்தி சந்திக்கு பதிலா ஐ ஔ சந்தின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனாலதான் அதுக்கு அந்த பேரை கொடுத்துருக்காரு. லகு ரூபமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்ஷரங்களுக்கு, அக்ஷர சமூகங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு டிஃபரெண்ட் நாம பதங்கள் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் ரிமெம்பர். அவ்வளவு 40 தெரியல எவ்வளவோ அத்தனை சம்யா பதங்கள் அதுல இருக்கு. எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை. அது மாதிரி முதல்ல சம்யா பிரகரணம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் சந்தி பிரகரணம். சந்தி பிரகரணம்னு இதெல்லாம் யாரு பட்டவஜி தீட்சிதர் பண்ணினது. சந்தி பிரகரணம் அப்படின்னாக்க அதுலயும் பாகம் இருக்கு. அச்சந்தி பிரகரணம், ஹல் சந்தி பிரகரணம், விசங்க சந்தி பிரகரணம்னு 3 சாப்டர் இருக்கு. அந்த 3 சாப்டர்ல அச்சந்தி பிரகரணத்துக்கு என்னென்ன சூத்திரங்கள்லாம் அவசியமோ புரிஞ்சுக்கிறதுக்கு அது எல்லாமே அந்த பர்டிகுலர் சாப்டர்ல வந்துடும். பட் அஷ்டாத்தியாயில போனாக்கா அந்த சூத்திரங்கள்லாம் பல சாப்டர்ஸ்ல பல பாதங்கள்ல ஸ்கேட்டர்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சந்தியை படிக்கணும் அப்படின்னாக்க நம்ம அஷ்டாத்தியாயில போய் படிக்கணும்னாக்க 1வது அதுல வியாக்கியானம் கிடையாது, உதாரணம் கிடையாது. 2வது இந்த கிரமம் வந்து டிஃபரெண்டா இருக்கு. முதல் ரூல் அப்ளை பண்றதுக்கு அந்த சந்தி போறதுக்கு முதல் பாதத்துல போய் பார்க்கணும், இல்லைன்னா அப்புறம் 3வது பாதத்துல, அப்புறம் இந்த மாதிரி ஸ்கேட்டர்டா இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு சாப்டருக்கு அடியில் கொண்டு வந்துட்டார். அச்சந்தி பிரகரணம் அப்படின்னாக்க ஸ்வரசந்திக்கு என்னென்ன சூத்திரங்கள்லாம் அவசியமோ இந்த சூத்திரங்கள் எல்லாமே அந்த அச்சந்தி பிரகரணத்தில் இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு சாப்டரும். அல்சந்தி பிரகரணம், விசங்க சந்தி பிரகரணம், அப்புறம் திகந்த பிரகரணம் அதாவது கிரியாபதங்களோட டெரிவேஷன், சுபந்த பிரகரணம் சப்த ரூபங்களுடைய டெரிவேஷன்ஸ், கிருதந்த பிரகரணம் கிருதந்த பதங்களோட சத்திதாந்த பிரகரணம், இந்த மாதிரி பல சாப்டர்ஸா பிரிச்சு அந்தந்த பர்டிகுலர் டாபிக்கு என்னென்ன சூத்திரங்கள் வேணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி அந்த ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க. அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ஒரு அச்சந்தி ஸ்வரசந்தி படிக்கணும்னாக்க வேற எங்கேயும் அந்த ஒரு சாப்டர் நம்ம ஃபுல்லா படிச்சுட்டோம்னாக்க சந்தி விஷயங்கள் பூரா நமக்கு புரிஞ்சுடும். நம்ம பல இடத்துல போய் தேட வேண்டியது இல்லை. சோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்? நான் இப்போ சொல்லுவேன் அஷ்டாத்தியோட ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றதுக்கு வந்தேன். இதெல்லாம் தான் நீங்க இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்து உங்க காதுல போட்டு வைக்கிறேன் அவ்வளவுதான். பட் if it is possible try to forget it போகணும். ஏன்னா இது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நாளைக்கு, அவ்வளவுதான். ஓகே, இது போய் நாளைக்கு வந்துட்டு இது மகோதய அப்படி சொன்னாரே, இது எதுல வரும், எப்படி வரும், நம்ம போய் பார்க்கலாமா? இன்குசிட்டிவ்னஸ்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு. கியூரியாசிட்டி, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே உண்டு. புரியறவா படிக்கலாம்,
எல்லாருமே படிக்கிறதுக்கு முடியாது இல்லையா? அதனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ இதுதான் பூர்வத்ரா சித்தம், அஷ்டாத்தியாயி இதெல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு. ஸோ நத்வத்தை பத்தி 4 ரூல ஞாபகம் வச்சுக்கோ, அது சொல்லியாச்சு. அதுக்கு 650 ஆயிடுச்சு. இப்போ அனுஸ்வாரத்தை பத்தி சொல்றதுக்கு இன்னொரு 3/4 மணி நேரம் வேணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எனக்கு 7:15 மணிக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு. இன்னொரு செஷன் வச்சுக்கலாமா மகோதயா? இன்னொரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னொரு செஷன் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ எல்லாரும் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க. மண்டே ஈவினிங் கூட இதே மாதிரி 6 o'clock வச்சுக்கலாம். மண்டே ஈவினிங் உங்களுக்கு கிளாஸ் இருக்குமே, ராகன் கிளாஸ் இருக்குமே, ஆத்யா உன்னோடது. ஆமா ஆமா மகோதயா, அது எப்படி முடியும் இல்லையா? முடியாது. அது கண்டினியூஸா 6 இல்ல மகோதயா, அது வியாக்கரணம் ஆத்யா 1க்கு தான் மகோதயா. இல்ல விபவா 2க்கு இருக்கு மகோதயா. விபவா 2க்கு இருக்கு. கரெக்ட். 7:30 தான் மகோதயா. 7:30 தான் இன்னைக்குமே இருக்கு மகோதயா. விபவா 2 கிராமர் 7:30 இருக்கு. சரி, உங்களால வர முடிஞ்சா வாங்க, நோ ப்ராப்ளம். 6 to 7க்கு வச்சுக்கலாம். ஓகே, 6 to 7 ஓகே மகோதயா. ஓகே, மண்டே தென் அப்ப எல்லாராலையும் அட்டெண்ட் பண்ண முடியும் மகோதயா. கரெக்ட். இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? ஓகேவா? ரொம்ப நல்லா புரிஞ்சது மகோதயா. தன்யவாதம். சுப்பிரமணிய மகோதயா, பர்யாப்தம்பா? பர்யாப்தம். நான் சஜஷன் சொல்லலாமா மகோதயா? சொல்லுங்க. மண்டே இன்னைக்கு ask a senior student to explain, you correct it or supplement it. என்னமா? என்ன சார் புரியல? விபவா 2லயோ விபூஷணாலயோ இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் விட்டு அந்த பண்ண வேண்டிய சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை சப்ளிமெண்ட் ஆர் கரெக்ஷன் ஆர் பாலிஷ் பண்ணுங்க. எதுக்கு? எதை சொல்றேன்? நத்துவத்தை பத்தி சொல்றேன், அனுஸ்வாரம் பத்தி சொல்றேன்? இல்ல, நடத்த வேண்டிய ஹலந்தம் அண்ட் அனுஸ்வாரம் நடத்த வேண்டிய சாப்டர். நாராயண மகோதயா நேரம் சொல்லணுங்கிறது இல்ல. விபூஷணா விபவா 2 யாராவது சொன்னா நாராயண மகோதயா அதை பாலிஷ் பண்ணலாம். இல்ல மகோதயா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மகோதயா கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். இங்க வந்ததுல இருந்து இவ்வளவு நாள் வேண்டி இன்னைக்குதான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால கரெக்டா நாங்க தவம் கிடைக்கிறோமா நாராயணன் மகோதயா. அப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மகோதயா. அதை நாங்களே கலந்துக்க மாட்டோம் மகோதயா. விபூஷணா கிளாஸுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட வந்து டைரக்டா வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். we are waiting for விபூஷணா கிளாஸ். அதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் மகோதயா. அதனாலதான் இப்பவே கூட்டு வந்துருக்கிறேன் உங்ககிட்ட. இன்னும் 2 வருஷம் இருக்குமா? அதுக்கு 2 வருஷத்துல என்னென்ன நடக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்த செமஸ்டர் மகோதயா. இப்ப விபவா 2ல இருக்கும், விபூஷணா அடுத்தது. நாங்க சில பேர் அப்படி இருக்கீங்க, எல்லாருமே அப்படி சில பேர் இருக்கும். ஆமா. எத்தனை பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் கை தூக்குங்க? லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. ஒரு நிமிஷம். லாங் டிஸ்டன்ஸ் எத்தனை பேரு? ஷாம்லா, சுப்பிரமணியமார், அவரை விட்டுருங்க, அவர் நிறைய படிச்சிருக்காரு, அவர்தான் பேச முடியாது. நித்யா ஸ்ரீகாந்தன், ராமச்சந்திரன் சுப்பிரமணியம், ராதா திவாகரன், விஜயகுமார். 1 2 3 4 1 பேரை விட்டுட்டோம்னா ஷியாமலா 1 2 3 4 5 6 பேர் லாங் டிஸ்டன்ஸ். பரவாயில்லையே, மற்றவங்களுக்கெல்லாம் கம்மி தான். அதுல பாதி பேர் உங்ககிட்ட இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. யாரது? விபூஷணா 2 யாரு படிக்கிறான்? மகோதயா விஜயகுமாரி. இல்ல, ஏன் கை தூக்கி இருக்கீங்க லாங் டிஸ்டன்ஸுக்கு? சாரி, தப்பா அடிச்சுட்டேன். கை தூக்கிருக்கேனா? கை கீழே போட்டிருக்கோம். கை தூக்கணும், அது மினிமைஸ் பண்ணிட்டு இது பெருசா தெரியணும்ன்றதுக்காக.
இப்ப லாங் டிஸ்டன்ஸ் நிறைய பேர் இல்ல, 5 பேர் தான், 4-5 பேர் தான் இருக்கீங்க. ஓகே ஓகே, பார்க்கலாம். We'll see. If God's grace, if everything goes well, we will meet all of you in Vibhushana 1 and Vibhushana. அதான் வந்துட்டே இருக்கோம் மகோதயா அடுத்த செமஸ்டருக்கு. ஓகே Vibhushana 1 மகோதயா சந்தியா Vibhushana 1 வரப்போறா, Vibhushana 2 வரப்போறா. இப்போ விபவா 2 அடுத்த செமஸ்டர் விபூஷணா 1. ஆமா. So that is only 2 months, 2-3 months. ஆமா ஆமா. எங்களோட நிலைமையில யோசிச்சு பாருங்க மகோதயா, எவ்வளவு நாங்க வெயிட் பண்ணோம். ஷாம்லா இதுல இருக்கீங்க, ஆத்யா 2ல இருக்கேன் மகோதயா. 2 செமஸ்டர் அவ்வளவுதானே. தேங்க்யூ மகோதயா. ஆதியா 2லயே உங்ககிட்ட படிக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் லக்கி. இன்னும் நாங்க தான் விபவா முடிச்சு விபூஷணா வரைக்கும் நாங்கெல்லாம் ஜாயின் பண்ண போது ஆத்யா 2னா நாராயணன் மகோதயாவா நீங்க எல்லாம் கிட்டக்கையே வரக்கூடாது அப்படிம்பாங்க எங்களை. அதெல்லாம் ஒண்ணு சும்மா பயமுறுத்தி. ஆமா மகோதயா, அப்ப நீங்க ஒரு வியாக்கரணம் கிளாஸ் எடுத்தீங்க, அப்புறம் தானே எல்லாருக்கும் தனியா அபரஞ்சிதம்மா தான் எடுத்தாங்க. அதுக்கு நாங்க கேட்டதுக்கு கொடுக்கவே இல்லையே அந்த கூகுள் மீட் அட்ரஸ். அது கரெக்ட். ஏன்னாக்க ஒவ்வொரு லெவலுக்கும் we have structured the syllabus. ஆனா அவங்க எங்களோட கலந்துக்கிறாங்க மகோதயா, எங்களோட பேட்ச்ல படிக்கிறவங்க கலந்துக்கிட்டாங்க. யார சொல்லலாம், ராஜகோபால் மகோதயா, காவியா மாதா, அவங்கதான் சொன்னது. அந்த 2 பேர் தான் இல்ல அதுல விஷயம் இருக்கு. காவியாலாம் நம்ம ஆத்யா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிவிஎம் ஆத்யா 1 ஆத்யா 2 பிவிஎம் வந்து பாரதிய வித்யா பவனோட சிலபஸ நடத்திட்டு இருக்கோம். பாலபோதா, அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு 4-5 பரீட்சை வரலாம் நடத்திருக்கோம். பிரவேசக பரீட்சை வரலாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அவன் காவியாலாம் அந்த பேட்ச சேர்ந்தவங்க, பாலபோதால இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜகோபாலும் அந்த பேட்ச். அதெல்லாம் ராஜகோபால்லாம் அந்த பேட்ச் தான். அவங்க ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்காங்க, ஒரு 30 பேர் இருக்காங்க. யாராவது இந்த Vibhushana 2 அந்த 30 பேரும் ஆத்யா 1 ஆத்யா 2 அவங்க வரல. they directly came to Goa 1 or Goa 2. I'm not very sure. Okay, धन्यवाद. சாந்தி மந்திரம் சொல்லிடுங்க. நான் சொல்றேன் மகோதயா. சுப்பிரமணியம் ஷாம்லா. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். தன்யவாத மகோதயா. விசேஷம் இல்ல வேற எந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் டைம் இருந்தா கேளுங்க. ஓகே மகோதயா, அஷ்டமி விபக்தி மட்டும்தான் ஒரு டவுட். धन्यवादः. पुनर्मिलामः. धन्यवाद. புனர்மிலாம